الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد என்னருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களோடு அல்லாஹ்வுடைய சோதனை பற்றி சில விடயங்களை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை நிச்சயமாக சோதிப்பான். அது அல்லாஹுடைய நியதி. அல்லாஹ் அடியார்களுக்கு உலகத்திலே வைத்திருக்கிற ஒரு நியதி. அல்லாஹ் அவர்களை சோதிப்பான். அவருடைய சோதனை பல வகைகளில் ஏற்படலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் பக்ரா 155வது ஆயத்திலே குறிப்பிடும் பொழுது, வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடும் பொழுது, உங்களை நிச்சயமாக நாங்கள் சோதிப்போம். உங்களுக்கு முதலாவதாக பயத்தை கொண்டு சோதிப்போம். உங்களுக்கு பட்டினியை கொண்டு நாங்கள் சோதிப்போம். உங்களுடைய சொத்துக்களில் இழப்பை கொடுத்து நாங்கள் சோதிப்போம். உங்களுக்கு மிக விருப்பமான ஆத்மாக்களை பறிப்பதன் மூலம் நாம் உங்களை சோதிப்போம். உங்களுடைய கனி வகைகள் பல வகைகளை நாங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்துவோம். இவ்வகையான சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அண்மை காலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை கொரோனா COVID-19 வைரஸ் என்ற ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு வைரஸை கொண்டு அல்லாஹ் எங்களை சோதித்திருக்கிறான். மனித சமுதாயத்தை பயமுறுத்தி மனித உள்ளங்களிலே அல்லாஹ் பற்றிய சிந்தனையை உருவாக்கியிருக்கிறான். அல்லாஹும் பக்கம் மக்கள் பயப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு மனித உள்ளங்களிலேயும் அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கிற, பயப்படுகிற, பட்டினி ஏற்படுமோ என்று பயப்படுகின்ற, பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுமோ என்று பயப்படுகின்ற, மனித உயிர்கள் பறிக்கப்படுமோ என்று பயப்படுகின்ற, எங்களுடைய விவசாயம், விளைநிலங்கள், பழங்கள் சேதம் ஏற்படுமோ என்று பயப்படுகின்ற அளவுக்கு அல்லாஹ் எங்களை ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு படைப்பை கொண்டு சோதித்திருக்கிறான். இந்த சோதனை, அல்லாஹுடைய சோதனையில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். வெற்றியடைந்த நன்மக்களாக நாங்கள் ஆக வேண்டும். அல்லாஹ் சோதிப்பான். மூமின்களுடைய வாழ்க்கையிலே சோதனை ஏற்படும். சோதனை ஏற்பட்டால் நாங்கள் அதிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும் போன்ற முக்கியமான விடயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த சோதனையின் போது அல்லாஹ் நன்மாராயம் சொல்கிறான் சில மக்களுக்கு. வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், அந்த சோதனைகளை பொறுத்து கொள்கின்ற மக்களுக்கு நபியே நன்மாராயம் சொல்லுங்கள், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த பரிசு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய சோதனை நிச்சயமாக இந்த உலகத்திலே ஒவ்வொரு மூமினையும் அல்லாஹ் அனுபவிக்க செய்வான். இது அல்லாஹ்வுடைய நியதி. அது நடந்தே ஆக வேண்டும். நடக்கும் பொழுது நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் மேலும் குறிப்பிடும் பொழுது, சூரத்துல் அம்பியா 35வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடும் பொழுது, வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா வ இலைனா துர்ஜஊன், உங்களை நாங்கள் நல்ல விடயத்தையும் கொண்டு சோதிப்போம், அதே மாதிரி கெட்ட விடயங்களையும் கொண்டு சோதிப்போம். நீங்கள் அந்த சோதனையின் போது நீங்கள் எங்களை நோக்கி நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்ற சிந்தனையை உங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சோதனையில வெற்றி பெறுகிற நன்மக்களாக ஆகிக் கொள்ளுங்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆகவே
சோதனை ஏற்பட்டால் அதை பொறுத்து கொண்டு அதை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மூலக்கூடியவர்கள் என்ற ஒரு சிந்தனையோடு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு உயர்ந்த பரிசை தருவதற்கு காத்திருக்கிறான். உண்மையிலே நாங்கள் சோதனையின் போது நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொண்ட மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். دعاة للهدى دنيا ودينا على منهاج خير المرسلين وبالحسنى نشق سبيل رشد إلى جنات رب العالمين.